கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளில் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம், அதனுடைய 8வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஸ்தோத்திரம், தேவ திட்டம் நிறைவேற தாவீது செய்தது என்ன என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதத்திலே 8வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது தேவ மனிதனாகிய தாவீதுக்கு இருந்த ஒரு தெளிவை குறித்து நம்ம சிந்திக்க முடிகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது. சில நேரங்களிலே நம் கடன்களின் நிமித்தமா, வியாதிகளின் நிமித்தமா, பலகீனங்களின் நிமித்தமா, சூழ்நிலைகளின் நிமித்தமா சில நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம், அவிசுவாசமாய் பேசி விடுகிறோம், முறுமுறுப்பாக பேசி விடுகிறோம். ஆனால் தேவ மனிதனாகி தாவீதுக்குள்ளே ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் குடும்பத்திற்காக யாவையும் செய்து முடிப்பார், என் எதிர்காலத்திற்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நிச்சயம் அவருக்குள் இருந்தது. அப்ப தேவ மனிதனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறி கொண்டே வந்தது. தாவீதுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்திருந்தாரோ அந்த காரியத்தை எல்லாம் சகல அதிதின காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்து முடித்தார். அதை தாவீதே சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார், என்னை குறித்து அவர் நிர்ணயித்திருக்கிற எல்லா திட்டங்களையும் அவர் செய்து முடிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில், எதிர்காலத்தில் நிறைய திட்டங்களை வைத்து கொண்டு அதை செயல்படுத்த முடியாமல், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல், ஊழியத்தில் ஜெயிக்க முடியாமல், எதிர்காலத்தில் ஜெயிக்க முடியாமல், திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் நாம் இந்த காலை பொழுதிலே இந்த வார்த்தைகளை அங்கலாய்ப்போடு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தாவீது என்னெல்லாம் செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய எதிர்காலத்திலே நம்மை குறித்த தேவ திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. முதலாவதாக தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தாவீது செய்த முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், தாவீது தேவனுடைய வல்லமையை அறிந்திருந்தார். தாவீது தேவனுடைய வல்லமையை அறிந்திருந்தார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே 45 முதல் 47 வரை அங்கே வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத் என்கிற மனிதன் தாவீதுக்கு விரோதமாய் பேசுகிறான், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் பேசுகிறான், ராஜாவுக்கு விரோதமாய் பேசுகிறான், தேவனை நிந்திக்கிறான். அப்பொழுது தாவீது அந்த கோலியாத்தை குறித்து கொஞ்சமும் பயப்படாமல், அவனை குறித்து அவிசுவாசப்படாமல், அவனை குறித்து கொஞ்சம் கூட கலங்காமல் தைரியமாக போல்டாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். விருத்தாசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், என் தேவனை எப்படி நிந்திக்கலாம், என் ஜனத்தை எப்படி நிந்திக்கலாம், நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார், இன்றைய தினம் ஆண்டவர் உன்னை என் கரத்திலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அங்கு சத்துருவினிடத்தில் தெளிவாக ஒரு வாக்குறுதி கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ப தாவீது
சிறு வாலிபனாய் இருந்த பொழுதிலும் கூட அந்த கோலியாத்திடத்தில் இவள் சவால் விடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நான் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர், நான் தொழுது கொள்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த தாவீது அதை அறிந்து வைத்திருந்தார். தேவனுடைய வல்லமையை குறித்த ஒரு அறிவும், தேவனுடைய திட்டத்தை குறித்த அறிவும், தேவனுடைய மகத்துவத்தை குறித்த ஒரு அறிவு இருந்தபடியால் தான் சத்துருக்களிடத்திலே ஒரு வீரமாக பேச முடிந்தது. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார், விருத்தாசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த மனிதனை குறித்து அங்கு பேசப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தாவீது செய்த முதலாவது காரியம் கர்த்தருடைய வல்லமையை அவன் அறிந்திருந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். நிச்சயமாக உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார். என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், இன்றைய தினம் உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்கிற அந்த வல்லமையை அறிந்திருந்தபடியால் தேவ திட்டம் தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேறினது. என் கண்பானவர்களே, கடனோடு இருக்கலாம், ஸ்தோத்திரம் வியாதியோடு இருக்கலாம், பலகீனத்தோடு இருக்கலாம், சாபமான நிலைமையில் இருக்கலாம், நெருக்கடியான வேலையில் இருக்கலாம், இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லாதீர்கள். நம்முடைய ஆராதிக்கிற தெய்வம் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த கடன்கள் அடைப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வியாதிகளை சுகமாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை நெருக்கடியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை தப்புவிப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையை அறிய அறிய தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, தாவீதின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நம்ம இரண்டாவது தாவீது என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரை அங்கு வாசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 13 முதல் அங்கே ஸ்தோத்திரம் 20 வரை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் 13ஆம் வசனத்தில் அங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இரண்டாவதாக தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தாவீது செய்த இரண்டாவது காரியம் போகக்கூடிய இடத்திற்கு போனான். போக வேண்டிய இடத்திற்கு போனான் என்று வேதத்தில் படிக்கிறோம். பாருங்கள், அன்றை கோலியாத் சவால் விடுகிற பொழுது அந்த ஏலா பள்ளத்தாக்குக்கு தாவீது வராமல் இருந்திருந்தால் கோலியாத்தை சந்தித்திருக்க முடியாது, அவனை ஜெயித்திருக்க முடியாது, இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவாக வந்திருக்க முடியாது. தாவீதை குறித்து தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருந்திருக்கும். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்ப தாவீதின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், எந்த இடத்திற்கு ஆண்டவர் போக சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு போக வேண்டும். எந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்று ஆவியானவர் மறுக்கிறாரோ அந்த காரியங்களுக்கு நம்ம அந்த இடங்களுக்கு ஒருபோது நாம் போகக்கூடாது. அப்ப முதலாவது, அவன் தேவ திட்டங்கள் நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய வல்லமையை அறிந்திருந்தான். இரண்டாவது, போகக்கூடிய இடத்திற்கு போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக, தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தாவீதின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்று பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்று சொன்னார். அப்ப மூன்றாவது, தாவீதின் வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தாவீது செய்த மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், எப்போதும் தேவனிடத்தில் விசாரித்தார். சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் தேவனிடத்தில் விசாரிக்கிற பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. ஸ்தோத்திரம். அது சிறிய பயணமாக இருந்தாலும் பெரிய பயணமாக இருந்தாலும் தேவனிடத்தில் விசாரித்தார். சிறிய யுத்தமாக இருந்தாலும் பெரிய யுத்தமாக இருந்தாலும் தேவனிடத்தில் விசாரித்து யுத்தங்களை நடப்பித்தார். மனிதர்களை சந்திக்கும் பொழுது தேவனிடத்தில் விசாரித்தார். இப்படி ஒவ்வொரு காரியத்துமே தேவ சமூகத்தில் விசாரித்து செய்கிற ஒரு பழக்கம், தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற ஒரு பழக்கம் தாவீதின் வாழ்க்கையில் இருந்தபடியால் தான் ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பித்தது.
1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கூட அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா என்று விசாரித்த பொழுது அதை பின்தொடர், சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வேலை ஸ்தலத்திலும் உங்கள் ஊழிய ஸ்தலத்திலும் தேவ திட்டம் 100% பூரணமாக நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனிடத்தில் விசாரித்து நீங்கள் காரியங்களை செய்கிற பொழுது உங்கள் காரியங்கள் ஜெயமாக மாறும். உங்களை குறித்த தேவ திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, தாவீதின் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தாவீது செய்த 4வது காரியம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம் சொல்லுகிறது, 3 முறை சவுலை தாவீதின் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்த போது கூட அங்க தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அபிஷேகித்தவர் மேல் என் கைகளை போட மாட்டேன், அபிஷேகித்தவர் மேல் கைகளை போட மாட்டேன். ஒருவேளை அவர் ஸ்தோத்திரம் பூரண ஆயுசில மரிக்க வேண்டும் அல்லது யுத்தத்திலே மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை வியாதியில் அவர் மரிக்க வேண்டும், ஆனால் எப்படியாகிலும் அவருடைய மரணம் இயற்கையாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அபிஷேகித்தவர் மேல் என் கைகளை போட மாட்டேன் என்று சொல்லி தாவீது பயபக்தி உள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாவீதின் வாழ்க்கையில் இருந்தபடியால் அபிஷேகத்தை குறித்த பயம், தேவ மனிதனை குறித்த ஒரு பயம், ஆவியானவரை குறித்த ஒரு பயம் அவருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்தபடியால் தாவீதை குறித்த தேவ திட்டம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக, தாவீதுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அவர் செய்த 5வது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 28, 29 வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். எப்போதும் ஸ்தோத்திரம் விசுவாச அறிக்கை செலுத்தி கொண்டே இருந்தார். எப்பொழுதும் விசுவாச அறிக்கை செலுத்தி கொண்டே இருந்தார். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றும், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்றும், ஸ்தோத்திரம், ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே விசுவாச அறிக்கை செலுத்துகிற ஒரு பழக்கம் தாவீதின் வாழ்க்கையில் இருந்தபடியால் தாவீதை குறித்த தேவ திட்டம் அவருடைய வாழ்க்கையில பரிபூரணமாக நிறைவேற ஆரம்பித்தது. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, சில காரியங்களை முயற்சி எடுத்து அது தோல்வி அடைந்ததனாலே, நிறைவேறாமல் போனதனாலே இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது என்று அவிசுவாசமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் தாவீதை போல உம்மால் ஒரு சேனைக்குள் பாயுவேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மால் இந்த சூழ்நிலையை கடந்து போவேன், உம்மால் இந்த எதிர்ப்புகளை கடந்து போவேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கைகளை செலுத்துகிற பொழுது நிச்சயமாகவே இந்த சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதனால தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னை குறித்த எல்லா தேவ திட்டத்தையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிப்பார் என்று தாவீது சவாலாக சொல்லுகிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஊழிய ஸ்தலத்தில் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதற்கு உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜீவிதத்தை ஒப்புக்கொடுங்கள். விசுவாச அறிக்கை செலுத்துங்க. தேவனிடத்தில் விசாரித்து காரியங்களை நடத்துங்க. அப்படி செயல்படுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரே, இந்த சமயத்திற்கு ஏற்ற இந்த வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே அப்போ ஸ்தோத்திரம், யாரெல்லாம் சோர்ந்து போய் அவிசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அப்போ ஸ்தோத்திரம், தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தாவீது என்ன செய்தார் அதைவே இந்த பிள்ளைகளும் செய்து காரியங்களை நடப்பிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தை இன்னும் உணர்ந்து கொள்வதற்கு இவங்க வாழ்க்கையில் அதிகமாக வல்லமை வெளிப்பட நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, தாவீதை போல சிறிய காரியமோ பெரிய காரியமோ தேவனிடத்தில் விசாரித்து செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. விசுவாச அறிக்கை செலுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. கடன்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பலகீனங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், நெருக்கடிகள் மாறட்டும். ஆண்டவரே, இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தப்புவிக்க, விடுவிக்க நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.